கடலூரில் துப்புரவு பணியில் ஈடுபடும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படாத அவலம் நீடிக்கிறது. இந்த பிரச்சினையில் நகராட்சி நிர்வாகம் தனது வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூரில் கால்வாய் சுத்தம் செய்யும் பணியில் எந்தவிதமான பாதுகாப்பு கவசமும் இல்லாமல் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவதை சுட்டிக்காட்டி கடந்த 4ஆம் தேதி புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதன் எதிரொலியாக உடனடியாக நகராட்சி ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் நகராட்சியில் போதுமான ஊழியர்கள் இல்லாத காரணத்தால் வெளியூர்களில் இருந்து ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக துப்புரவு தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு மழைநீர் கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபடுத்தியுள்ளது. ஆனால் அவர்களுக்கு தேவையான எந்த பாதுகாப்பு கவசமும் வழங்காமல் பணியில் ஈடுபடுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. ஒரு செப்டிக் டேங்கை சுத்தப்படுத்தும் பொழுது எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய போகிறோமோ அதே பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த மழைநீர் கால்வாயில் செய்வதற்கான முயற்சி நகராட்சி நிர்வாகம் எடுக்க வேண்டும். நிச்சயமாக ஒப்பந்த தொழிலாளர்களை ஈடுபடுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு எந்தவிதமான அனுபவம் இல்லாத காரணத்தினால நிச்சயமாக விஷவாயு தாக்கும் அபாயம் என்பது இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையோடு நடக்க வேண்டும். பாதுகாப்பு இல்லாமல் துப்புரவு தொழிலாளர்கள் பணியாற்றுவது மட்டுமல்லாமல் அகற்றப்படும் அபாயகரமான கழிவுகள் சாலையோரத்திலேயே கொட்டப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் நோய் பரவும் ஆபத்து இருப்பதாக அச்சம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.